ஸ்ரீனிவாசன் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸாக எந்த ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே ஒர்க் பண்ணலையாம். அவர் இப்போ ஒரு கரண்ட்டாக லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ டெஸ்ட் லீஃப் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பேஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியுமா, அதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய 15 இயர்ஸ்னால் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 35 தாண்டி இருப்பீங்க, மேரீடாக இருப்பீங்க, கிட்ஸ் இருக்கும், இஎம்ஐ கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாப் ரிஸ்கில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் யூ கிராஸ் த 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டிட்டாலே ஜாப் ரிஸ்க் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் அபவுட் 35 இயர்ஸில் இருந்தீங்கன்னா யூ ஹாவ் அ பெட்டர் ரிஸ்க் ஆஃப் லூசிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, முதல்ல ஆட்டோமேஷன் ஜாப்குள்ளே போக ட்ரை பண்ணுங்கள். அது எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை நியூ ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். அதனால் மறக்காமல் அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை லேர்ன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காமன் ஆப்பை ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சேல்ஸ்ஃபோர்ஸ் இஸ் அ வெரி குட் ஆப். சர்வீஸ் நவ் மாதிரி அப்ளிகேஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் ஜீராவோட இன்டகிரேட் பண்ணி ஏபிஐ கால்ஸ் வழியாக டிக்கெட் ரைஸ் பண்ணுறது, ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணுறது, ஸ்டோரி பாயிண்ட்ஸ் அப்டேட் பண்ணுற அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.